எனக்கு இந்த பூவால கிரீடோ மாலை எல்லாம் செஞ்சு கொடு, அப்பதான் நான் இங்க இருந்து வருவேன். வான்ற இப்படி கரண்ட கட் பண்ணி தண்ணியை கட் பண்ணி எதுக்காக சார் எங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு உன் தம்பியும் அந்த அபியும் வேணும். இப்படி வரியா இல்லையாடி? வெற்றி இன்னும் கொஞ்சம் சத்தமா கத்து வந்துருவானுங்க. போகாத. ஐயோ விடு. எருமை, உனக்குலாம் அறிவில்ல? அறிவில்ல? மூஞ்ச பாரு, அறிவில்ல உனக்குலாம்? ஐயோ பாவம். சிரிக்காத. ஏய், ஏதோ பெரிய பயங்கர பில்டப்பா வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருந்த, குழந்தை மாதிரி ஊன்னு அழுதுகிட்டு இருக்க. இதான் உன் தைரியமா? ஏய் வாய் மூடு. மனுஷனா நீ எல்லாம்? ஏன்டா இப்படி பண்ற? காட்டான். இப்ப சொல்லு, தலையில பூவுல கிரீட வேணுமா இல்ல பேசாம இருந்து தப்பிக்கலாமா? இப்ப நீ வர போறியா இல்லையா? அப்புறம் என்னமோ கெத்தா போற. அப்படிதான் போவ, நீ வா பிசாஸ். நில்லு, வா. ஏய் மெதுவா பாத்து வா. பத்மா, ஏன் பத்மா அழற? ஏன் இப்படி அழுதுட்டே இருக்க? சம்பந்தியோட வார்த்தையை நம்புமா, அபிக்கு ஒண்ணுமே ஆகாது. அழாதம்மா. என்னாச்சு சித்தி? என்னாச்சு சித்தி? என்னத்தடா சொல்ற? ஏதோ சண்டையோ சச்சரவோ. என் பொண்ணு புகுந்த வீட்டுல வாழறான்னு நினைச்சேன். பார்த்தா அபி அங்கேயும் இல்லடா. அபி அங்கேயும் இல்லையா? ஆமாண்டா, அவ அங்க இருக்கான்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ இங்க இருக்கான்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. போய் கேட்டா அங்கேயும் இல்லையாண்டா. அத்தை என்னத்த சொல்றீங்க? அபி அங்கேயும் இல்லைன்னா எங்கத்த போயிருப்பா? சரி, போன் பண்ணி பாத்தீங்களா? அவளுக்கும் பண்ணிட்டோம், மாப்பிளைக்கும் பண்ணிட்டோம்டா. 2 பேர் போனுமே நாட் ரீச்சபிள்னு வருது. முழுசா 24 மணி நேரமா என் பொண்ணை காணோம். யாருமே தேடாம இருக்கோம். எங்க போனான்னு தெரியல. யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு தெரியல. சூர்யா, ஏமா இத முன்னாடி என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்பீங்க? யாருக்குடா இப்படி நடக்கும்னு தெரியும்? நம்ம வீட்டுக்கே வந்துருன்னு சொல்லி கோர்ட்லயே அவளை கூப்பிட்டோம். அவதான் முடியவே முடியாது, அதான் என் வீடுன்னு பிடிவாதம் அங்க போனா. சரி, அங்கதானே இருந்துட்டு போகட்டும், நாங்களும் விட்டுட்டோம். நேத்து சாயந்தரம் என்னாச்சுன்னு கால் பண்ண, அவ போன் நாட் ரீச்சபிள்னு இருந்தது. ஒருவேளை அப்பவே ஏதாவது நடந்திருக்குமோ? அதுக்கப்புறம் நான் மாப்பிளைக்கு போன் பண்ணேன். அவரு கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. இப்ப என்னடா அவரோட போனும் நாட் ரீச்சபிள்னு வருதுடா. ஏங்க, நிச்சயம் நம்ம அபிக்கு ஏதோ நடந்திருக்க. உடனே நம்ம ஏதாவது செஞ்சாகணும். பேசாம நம்ம மாமா கிட்ட சொல்லிடலாமா? எதுக்கு? அவர் கோவப்பட்டு கத்துறதுக்கா? வேண்டவே வேண்டாம் சித்தி. உடனே வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த வெற்றிய பெரிய பொறுக்கி அவனே ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருப்பான். முதல் வேலையா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் பெட்டர். ஆமாட்ட, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கணும்னா அது வெற்றியால தான் ஆயிருக்கும். வேற யாருக்கும் அவளை எதுவும் செய்யணுங்கிற மோட்டிவ் இல்லைல்ல. டே சூர்யா, அவசரப்படாதடா. இது பொம்பளை புள்ள விவகாரம். கொஞ்சம் பொறுமையா தான் நடவடிக்கை எடுக்கணும். மா, இது பொம்பளை புள்ள விவகாரங்கிறனால தான் நான் சொல்றேன். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்ன பத்மா, நீ என்ன சொல்ற? என்ன சொல்றதுன்னே தெரியலையாக்கா. என்ன கருமுண்டாது.
இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு நேரம் நம்ம ரோட்டுக்கே போயிருக்கணும். சுத்தி சுத்தி காட்டுக்குள்ளே இருக்கமே, எப்படி போறது என்ன பண்றது ஒரு இளவு வழியும் தெரியல. ஏய் வெற்றி, என்னடி? அங்க பாரு தேன் கூடு இருக்கு. ஆமா, அதுக்கு பேரு தேனடை, எங்க ஊர்ல தேன் ராட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன? தேன் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, தேன் எடுத்து தரியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு தேன் வேணும் பூ வேணும்னு ஒண்ணு ஒண்ணா நினைச்சுக்கிட்டே இருக்க. ஏய் என்ன பசிக்குது தேன் எடுத்து கொடுன்னு சொன்ன, இதுல என்ன குறைஞ்சு போயிடுவியா? அதுல தேன் மட்டும் கிடையாது, தேனியும் இருக்கு. தேனி தெரியுமா? தேனி அது போட்டுச்சுன்னு இவ்வளவு பெருசு வீங்கிக்கும். ஆமா, பெருசா வாய் சவடால் மட்டும்தான். தேனு கேட்டா தேனி கொட்டும் அடிக்கும்னு தொட நடுங்க வேண்டியது. நல்லா ரவுடி நம்பி ஊர் பயந்துட்டு இருக்கு பாத்தியா? அவங்க சொல்ல ஒரே போடு போட்டேன்னு வையேன், டயர்ல நசுங்கின பள்ளி மாதிரி ஆயிடுவேன். சும்மா வாய் அடிக்குது வாய், ஏதோ திருவிழா கட்ட மைக் செட் மாதிரி கத்திக்கிட்டே எப்ப பாரு. ஏன் வாய்க்கு என்ன குறைச்சலு? அறிவு இருக்கு, நான் பேசுறேன். முதல்ல உன்கிட்ட வீரம் இருக்கா? தேன் எடுத்து கொடுக்க துப்பு இல்ல, பெருசா வாய் மட்டும் பேச வந்துட்டு. உன் வீரத்துல அடியாள எவனாவது வருவான், அவங்கிட்ட போய் காமிப்ப. இப்ப எடுத்து தர முடியுமா முடியாதா? ஒன்ட்டெல்லாம் மாட்டிட்டு சாவுறேன் பாத்தியா? போய் எடுத்து கொடுக்குறேன், நல்லா கொட்டிக்கிட்டு தின்னு. எப்ப பாரு அது வேணும் இது வேணும்னு. சை, பாத்து பாத்து, தேன் முக்கியம். ஒழுங்கா வாயை மூட்டு, இல்லைன்னா கீழே இறங்கி வந்துட்டே இருப்பேன். வா சீக்கிரம் குடிடி. தேனு பத்திரம். ஏண்டி, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு மரம் ஏறி தேன் எடுத்துட்டு இங்க பாரு கை கால்லாம் கீறி போய் வரான், நீ பாட்டுக்கு ஜம்பத்துக்குன்னு உட்காந்து தேனை நக்கிக்கிட்டு இருக்க. நான் தான் உன்னை அனுப்பிச்சல, தேனி உன்னை கொட்டல. உன்ன மாதிரி மனுஷ பாஷை தாண்டி எனக்கு புரியாது, தேனி பாஷை எனக்கு நல்லாவே தெரியும். நிஜமா உனக்கு தேனி பாஷை தெரியுமா இல்ல உருட்டுறியா? அப்படியே செவுத்துல அடிச்சேன். நீ தானே கண்ணு முன்னாடி பார்த்த நான் மேல ஏறி எடுத்துட்டு வந்தது. இப்படி எல்லாம் தின்று இருந்தேன்னு வையேன், 2 நாள் இப்படியே உட்கார வேண்டியதான். குடு இத புடி, வாயத்தொர. பார்த்து மேல கொட்டிக்காத. செம்மையா இருக்கு. என்ன உனக்கு வேணுமா? ஒண்ணு வேணாம், எங்களுக்கு இருக்கு, நீங்க சாப்பிட்டுக்கங்க. இன்னும் கொஞ்சம் தரியா ப்ளீஸ்? நல்லா இருக்கு. போடும். ஏய், வண்டி போதுடி, தெரியுதா இல்லையா? ரோடுடி. என் கால்குலேஷன் கரெக்ட். இந்த மரம் செடி கொடிலாம் இருக்கறனால ரோடு தெரியாம இருந்துச்சு. அங்க பாரு வண்டியே போகுது. அப்படியே போனா பைக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அவ்வளவுதானா? அட்வென்ச்சர் முடிஞ்சு போச்சா? இந்த சைடு இல்ல, அப்படி
அந்த சைடுல நான் அங்கதான் இருக்கும். அந்த ரோட்டு பக்கத்துல தான் பைக் நிப்பாட்டிருக்கேன். கொஞ்சம் தூரம் போனன்னு வையே, பைக்கை ஈஸியா பிடிச்சிடலாம். உன்னை இறக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். கோடான கோடி நன்றிகள். ஸ்வீட் எடு, கொண்டாடு. ஐயோ, அவ்வளவுதானா? இல்ல, 2-3 நாளாவது நம்ம இவன் கூட இருக்கணும். இப்படியே இங்க எவ்வளவு காலம் இருக்க முடியுமோ அவ்வளோ காலம் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அடடா, அந்த அடியாளுங்க போறானுங்களே, அவங்களுக்கு நாம இருக்கிறத சொன்னா ஒரு 2 நாளாவது இவனோட என்ன சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்களா? யார்கிட்ட மாட்டினாலும் வெற்றி தான் நம்மளை காப்பாற்ற போறான். அப்புறம் என்ன, இதை விட்டா நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. மறுபடியும் அவங்க கிட்ட மாட்டிக்கிறது தான் நமக்கு இருக்கிற நல்ல வழி. அந்த பக்கம் வர்றா. அமைதியா வாங்க. நீங்க கொடுத்த ஐடியா கூட சூப்பர். இத பாரு, தேன் குடிச்ச உடனே பயங்கர எனர்ஜியா இருக்கு. இதை குடிச்சு எவ்வளவு தூரம் வேணா நடக்கலாம் போலயே. வா 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 வா. வெற்றி, இந்த கால் கட்டு இருக்குல்ல, அது ஏதோ லூசா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பாரு. ஏண்டி, இப்ப லூசா இருந்தா என்ன? இப்ப இன்னும் ஒரு 10 நிமிஷம் தானே, அங்க போய் அதை பாத்துக்கலாமா? ஏய் ப்ளீஸ். போறப்ப கூட படுத்தாம விட மாட்டல்ல. அடே ரவுடிங்களா, சீக்கிரம் வந்து தொலைங்கடா. இரு வரேன். பாத்து பாத்து. காலை காட்டு. இங்க. ஏய், கட்டு நல்லா தானே இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி. ஏய், அசஞ்ச சங்க அறுத்து போட்டுருவேன். ஏண்டா அவ்வளவு ஈஸியா என்கிட்ட தப்பிச்சிருவா நீ? எங்கேடா அலைய விடுறா? மாவன செத்தடா நீ. டேய் புரியல, அவனா ஏதாவது பண்ண கழுத்தை சீவிடுவேன் பாத்துக்க. கட்டுறா, அவன் கையை கட்டுறா. போன தடவை மாதிரியே இங்க 2 பேரையும் ஒன்னா தானே கட்டி போடுவீங்க? ஏய், வாய் மூடிட்டு வாமா. டேய், போடா அவனை. போடா. போ, ஏய், போ. போடா. ஐயோ, ஷோவே இருக்குது. கொடுங்க மாமா. இந்தாம்மா. சுப்படி வேற. சாப்பிடுங்க நல்லா. இந்த வீட்டுக்கு தெருக்குழாயில இருந்து தண்ணி எடுத்து எடுத்து ஐயப்பா, என் இடுப்பெல்லாம் வலிக்குது. எவ்வளவு வேலைப்பா, என்னால முடியல. குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குனிய முடியல. அப்பப்பா முடியலங்க. கமலா, என்னங்க? போதும், வேலையெல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வலிக்குது. எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு வந்து படுங்க. சுத்தமா முடியல. கையில கால்ல ஏதாவது போட்டுக்க போறீங்க? இருங்க, பாத்திரத்தெல்லாம் ஒதுங்க வைக்கணும். நான் சித்ரா நந்தினி எல்லாம் சாப்பிடணும். கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேங்க. ஏன்பா, இதுக்கு நாம ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஏன்பா கோர்ட்டில் கேஸ் போடலாமா? இப்படி அநியாயமாக வந்து நோட்டீஸர் ஓட்டி போயிருக்காங்கப்பா. ஏன்பா நிஜமா வீட்டை இடிச்சுட்டு என்னப்பா பண்ண முடியும்? அதிகாரம் கையில இருந்தா இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு? மாமா, அதிகாரம் எல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, எல்லாம் இந்த அபி வந்த நேரம். அதான் நம்ம எல்லாரையும் இப்படி ஆட்டி படைக்குது. அந்த அசோக் வந்து என்ன சொல்லிட்டு போனாருன்னு கேட்டீங்கல்ல? நம்ம கையில அபி ஒப்படைக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டாரா? சித்ரா என்ன பேசுற? அவர் முக்கியமா வெற்றி தானே கேட்டாரு. இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அவன் தானே காரணம். அதுக்காக அபிய சும்மாவா விட முடியுமாமா? கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னது யாரு? அவதானே. சிம்ரன், அபி மேடம் அசோகனுக்கு ஆதரவா தான் சாட்சி சொல்லியிருக்காங்க. இப்ப வெற்றியால தான் அவங்களையும் அந்த அசோகன் தேடுறாரு. தயவு செஞ்சு அதை நீ புரிஞ்சுக்க.
ஐயோ எனக்கு புரியுது, ஏன் உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. என்னத்த செய்ய? ஏய் சித்ரா, ம். நீ வந்து சாப்பிட போறியா இல்ல பட்னியா தூங்க போறியா? ஐயோ அத்தை, சாப்பிடுறதுக்கு நீங்க கூப்பிடுவீங்கன்னு தான் நான் இவ்ளோ நேரமா வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத வந்துடுறேன். அத்தே விட்டா பட்னியா படுக்க வச்சிருவாங்க போல. கொடுங்க அத்தை. இந்த அதை எடுத்து கொடுங்க அத்தை. இந்தாப்பா. மாமா, ஏதாவது முதல்வர் ஆபீஸ்க்கு மனு கொடுத்து பார்க்கலாமா? இல்லனா வேற எங்கேயாவது மனு கொடுத்து இதை தடுத்து நிறுத்த முடியுமா? எல்லா இடத்துலயும் மனு கொடுத்துதாமா வச்சிருக்கேன். நகராட்சியில் ஆரம்பிச்சு மனித உரிமை ஆணையம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் மனு கொடுத்து தான் வச்சிருக்கேன். யாராவது உதவி பண்ண வருவாங்க, பாப்போம். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சின்ன வழி, ஈஸியான வழி இருக்கு. அத பண்ணிட்டா போதும், நாம இதுல இருந்து வெளியே வந்துடலாம். அது என்ன வழி? டேய், என்ன வழிடா? வேற ஒண்ணும் இல்ல, பேசாம போய் அசோகன் காலில் குடும்பத்தோட விழுந்து மன்னிச்சிருங்க சாமின்னா அவர் மனசு இறங்க மாட்டாரா? அடிச்சேன்னு வச்சுக்கோ, பல்லுகள் எல்லாம் கழன்றும். யாரு போய் யாரோட காலில் விழணும்? உங்க அப்பா யாருடா? இவர் போய் அந்த கேவலமானவன் காலில் விழணுமா? இது பாரு, இதுக்கு மேல பேசின தொடப்பக்கட்டை எடுத்துருவேன், சொல்லிட்டேன். ஐயோ அம்மா, சரி விடு, ஏதோ மனசுல பட்ட மைண்ட் வாய்ஸ வெளியே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எதுக்காக நீ இப்படி சாமி ஆடுற? விட, நான் வேணா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், போதுமா? டேய் அன்பு, யாரு போய் கேட்டாலும் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அந்த அசோகம் விட மாட்டான். ஏன்னா அவன் பையன் கோமால இருக்கான், ஒரே பையன். அதை பார்க்க பார்க்க அவனுக்கு கோபம் வரத்தானே செய்யும். இதுல குற்றவாளி வெற்றி தான். இப்போதைக்கு எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. இதுல இருந்து காப்பாற்ற யாராலையும் முடியாது. ஏதோ கடவுளை நம்புறேன், கடவுளுக்கு தான் வேண்டுதலை வச்சிருக்கேன். ஏதாவது அதிசயம் நடக்குதான்னு பார்ப்போம். சரி, போய் படுங்க. இந்த எங்களை நீ தான் பார்க்க பார்த்தோம். போய் பேசுங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொன்னேன். நீங்கள் தான் சித்தப்பா கிட்ட கேட்டு போகணும்னு சொன்னீங்க. உடனடியாக பேசிட்டு சொல்லுங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். போய் பேசுங்கம்மா, போங்கம்மா. என்னாச்சு? நம்ம அபிய காண இளையவரே. எனக்கு புரியல. இந்த கேஸ் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு வான்னு அவளை கூப்பிட்டோம். அவ முடியாதுன்னு அந்த வீட்டுக்கு போனா. நேத்து சாயந்தரத்துல இருந்து அவளுக்கு போன் பண்ணிட்டு இருக்கோம். போன் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. சரி, நேர்ல போலான்னு அங்க போனா அவ அங்கேயும் வரலையா. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க. அவ மேல யாரு கோவம் இருக்கு? மாப்பிள்ளைக்கு தான் அவ மேல கோவம். அதனால சூர்யா அவர் தான் அபியா ஏதாவது பண்ணிருப்பாருன்னு சொல்றான். உடனே போலீஸுக்கு போலான்னு வேற சொல்றான். என்ன வெற்றியால அபிக்கு ஆபத்தா? யார் சொன்னது? சூர்யாவா? அவன் அப்படிதான் சொல்றான். வெற்றிக்கு கால் பண்ணியா பத்மா?
அவர் போனும் நாட் ரீச்சபிளா தாங்க இருக்கு. இங்க பாரு பத்மா, ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு கோபம் இருந்தாலும், வெற்றியால ஒரு பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன் பொண்ணையும் சேர்த்துதான் சொல்றேன். அவ நம்ம பொண்ணுங்க. இத பாரு பத்மா, அந்த வெற்றி மேல வீணா சந்தேகப்படாம போயும் வேலை பாரு. எப்படிங்க மாப்பிளைய பத்தி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அது அப்படித்தான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன்கிட்ட யாராவது பேசுனீங்களா? நான் மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் இளையவரே. என்ன சொன்னா? நான் பாத்துக்கிறேன், அவளை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன கவலை? விடுங்க. என்ன சொல்றீங்க இளையவரே? அவன் வாக்கு தவற மாட்டான். பாத்துக்கிறேன்னு சொன்னா பாத்துக்குவான். இனி உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். போய் படுங்க. அப்போ போலீஸ்க்கு தேவையில்லை. அதான் வெற்றியே சொல்லிட்டான்ல, அதுக்கு மேல போலீஸ் எதுக்கு?